வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, தொண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது சத்திரம் தெரு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்க நம்ம வர்மக்கலை வைத்தியசாலை, அதாவது பாரம்பரிய தமிழ் சிந்தாமணி வர்மக்கலை வைத்தியசாலையினுடைய டாக்டர். சார், உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேர் புருஷோத்தமன். பாரம்பரிய வர்மக்கலை வைத்தியர் புருஷோத்தமன். புருஷோத்தமன். இப்போ ஏன் உங்களை சந்திக்க வந்திருக்கோம்னா, நம்ம காலையில் நம்ம தொண்டியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் தளங்களில் உங்களுடைய மருத்துவத்தை பற்றி ஒரு நண்பர் கொஞ்சம் பெருமையாக எழுதியிருந்தார். சரி, உங்களுடைய மருத்துவம் இப்படி தான் இருக்குது, இது நமது தொண்டி பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு அது பயன் தரும் வகையில் இருக்குமா அப்படிங்கிறத நம்மளது சேனல் மூலமாக, நம்மளது எம்கே டிவி சேனல் மூலமாக நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்ல. நன்மையான விஷயங்கள் எங்கே நடந்தாலும் நம்மளது எம்கே டிவி சேனல் அங்கே இருக்கும், அதை தெரிவிக்கும். ரெண்டாவது இது ஒரு விளம்பர சேனலில் உண்மை நிலை அறிந்து கொள்ளும் ஒரு உன்னதமான மருத்துவ சேவை அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அவங்கள நேரடியாக பேட்டிக்கிற வந்தது. சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமாம், நாங்கள் இப்போ ஏன் வந்திருக்கோம்னா, நம்ம இப்போ முடிஞ்ச மாதிரி ஒரு சேனலில் ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மருத்துவமனையினுடைய 2 விதமான வைத்திய சிகிச்சைக்கு மக்கள் அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மருத்துவமனை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தொண்டி புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்குது. ஆமாம். இப்போ இந்த மருத்துவமனை துவங்கி எவ்வளோ நாள் ஆகுது சார்? இது துவங்கி 2 வருஷம் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி நான் கேரளாவில் படிச்சுட்டு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. அங்கே போக்குவரத்து வசதி மக்களுக்கு அங்கே நிறைய பேர் வந்தாங்க. அங்கே போக்குவரத்து வசதிக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ முடிஞ்ச அவங்க பைக்கில் வந்துடுவாங்க. இந்த சகோதரிகள் அவங்க வரையில அவங்க நடந்து நடந்து சேர்றது கஷ்டப்பட்டதுனால அவங்களுடைய வேண்டுகோளுக்காக தான் நம்ம இங்கே தொண்டிக்கு வந்தோம். இங்கே வச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல இப்போ உங்களுடைய மருத்துவத்தின் மூலம் இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு இந்த மருத்துவம் சென்றடைஞ்சிருக்கா? சென்றடைஞ்சிருக்கு. சரி. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம பகுதியில இப்ப இப்ப இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அஞ்சுக்கோட்டை, புதுவயல், ஓரியூர் புதுவயல், மங்களகுடி, இங்கிட்டு இருந்து நம்மகிட்ட மருத்துவத்துக்கு வர்றவங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்கிட்ட கோட்டைப்பட்டினம், சிவகங்கை, காளையார் கோயில், ராமேஸ்வரம், அப்புறம் நம்ம திருவாரூர், அப்புறம் திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, சேதுவாசத்திரம், இந்த மாதிரி பல இடங்கள் நம்மகிட்ட மருத்துவம் பல இடங்கள்ல. சரி. இப்ப இங்க எது சம்பந்தமான வியாதிகளுக்கு நீங்க மருத்துவம் பார்க்குறீங்க? கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதாவது நீங்க போட்டிருக்கிறது சிந்தாமணி வர்மக்கலை வைத்தியசாலை போட்டுங்க தமிழ் முறையில, அதாவது ஆங்கில மருந்து கலக்காத ஒரு தமிழ் மருத்துவத்தின் மூலம் இந்த மருத்துவம் செய்யப்படுறதா நீங்க தகவல் போடுறீங்க. எந்த வகையில எதுக்கு என்னென்ன பண்றீங்க அது மட்டும்? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கழுத்து, நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சிகிச்சை, அதாவது நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சிகிச்சையும் நம்ம பண்றோம். அதாவது நம்ம கழுத்து மட்டும் இல்ல, உடம்பு முழுவதுமே நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சிகிச்சைக்குமே நம்ம ஸ்பெஷல். இப்ப கழுத்து நரம்பு எலும்பு தேய்மானமா இருக்கட்டும், மூட்டு தேய்மானமா இருக்கட்டும், முதுகு தண்டோட கம்ப்ளைண்டா இருக்கட்டும், இது சம்பந்தப்பட்ட இந்த சயாட்டிகா பெயின் சொல்லக்கூடிய இந்த தொடை நரம்பு, தொடை சந்துவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியா இருக்கட்டும், எந்த விதமான சிகிச்சையா இருந்தாலுமே கடவுள் புண்ணியத்தில் நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட மருத்துவத்துக்கு வர்ற மக்களை பார்த்தோம் அப்படின்னா, பல வருஷங்களா பல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு அதுக்கு தீர்வு இல்லாம இனி எங்க பாக்குறதுன்னு தெரியாம தான் நம்ம கிட்ட மக்கள் சொல்ல மாட்டாங்க, மருத்துவத்துக்கு மக்கள் வர்றாங்க. இது என்ன உண்மையிலே என்னைய பெருமையா சொல்லிக்கிறது ஒண்ணும் இல்லை. நான் மனசுல உள்ளதான் நான் சொல்றேன். நான் கையை வச்சு நான் கற்றுக்கொண்டதை நான் செய்யறேன். கடவுள் தான் சுகம் கொடுக்குறாரு. நானும் என்னுடைய மனைவியும் தான் அந்த மருத்துவம் பார்க்குறோம். சகோதரிகளுக்கு பார்க்கும்போது என்னுடைய மனைவி பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் அப்படின்னா நானே என் மனைவியை சேர்ந்து பார்ப்போம். மற்றபடி சகோதரர்களுக்கு நான் பார்க்குறேன், சகோதரிகளுக்கு அவங்க பார்க்குறாங்க. அதாவது நீங்க 2 பேருமே நீங்க பார்க்குறீங்க. ஆமா. அதாவது ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த மாதிரி உள்ள வீரர்கள். ஆமா, அது மாதிரி இப்போ ஆண் மருத்துவர் சில மேலோட்டமான மருத்துவம் பார்க்கலாம் உடல்களை தொட்டு. அடுத்து பெண்களுக்கு பெண் மருத்துவர் இருந்தா தான் வருங்கிற மாதிரி இருக்குல்ல, நீங்க வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, என் மனைவி பாக்குறாங்க, அவங்களும் இந்த வைத்தியம் பாக்குறாங்க. நிச்சயம். சரி, நல்லது, நல்ல ஒருத்தர்கள். அடுத்து இந்த எலும்புரி மூட்டு நலவுகள் தண்டுவடை சிகிச்சை பத்தி சொல்றீங்க. அடுத்து வேற என்ன பாக்குறீங்க? அப்புறம் மூலம், கிட்னி ஸ்டோனு, தோல் வியாதி, சைனஸ், இந்த மாதிரி காரியங்களுக்கு பாக்குறோம். சைனஸ், இந்த தொடர் தும்மல் வர்றது, அந்த மாதிரி விஷயம், தொடர் தும்மல் வர்றது, அது அந்த லங்ஸ்ல எது ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறோம்.
அது எந்த மாதிரி வைத்தியம் இங்க அதை ஆ, கொஞ்சம் அது சொல்லுங்க. என்ன மாதிரி வைத்தியம் அப்படின்னா, வர்மக்கலைன்னு சொல்லும்போது இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த எலும்பு நரம்புகளை இயக்கி வர்ம காய தைலங்கள் நம்ம கொடுப்போம். வர்ம காய தைலங்கள், வர்ம மருந்துகள் நம்ம கொடுப்போம். அது வந்து பச்சிலை மூலிகைகள். அது வந்து நம்ம வந்து இப்ப இங்க குடுக்கறது இல்ல. என்ன காரணம்னா, அது வந்து குடுத்தோம் அப்படின்னா 100க்கு 90% நம்ம ஒரு பெரிய வைத்தியசாலையா வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல வச்சு குடுக்க முடியும். அதெல்லாம் வந்து கடுமையான பத்தியங்கள் நிறைஞ்சது. சில வியாதிகளுக்கு கடுமையான பத்தியங்கள் அந்த முறியும்போது, அது வேறு விதமான மாற்றங்கள உண்டு பண்ணிரும். அதனால இப்ப நான் வந்து வர்ம கலையோட சேர்த்து நான் வந்து ஃப்ளவர் மெடிசன் அண்ட் பயோகெமிக்கல் அண்ட் ஃப்ளவர் மெடிசன் நான் படிச்சிருக்கிறேன். அது அந்த மருந்துகள மலர் மருந்து நான் குடுக்குறேன். இப்ப கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆகட்டும், ஸ்டோன் பிரச்சனைன்னு நம்மட்ட வந்து கடவுள் புண்ணியத்துல யாருக்குமே ஃபெயிலியர் ஆனதில்ல. அதாவது ஆப்பரேஷன் பண்ணாம நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நெறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட். கல்லு உடைஞ்சு முழுசா வந்திருக்கு. கல்லு கரைஞ்சு இல்லாமயும் போயிருக்கு. அதாவது கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய சில சகோதரிகள், அதாவது சொல்லணும்னா ஒரு நர்ஸ் கூட அவங்க ரொம்ப காலமா அவங்க அந்த கிராமத்துல ஏரியால போய் வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. அதனால போய் எவ்வளவு மருந்து எடுத்தும் சரியா வரல. நம்மட்ட வந்து இந்த கிட்னி ஸ்டோனுக்கு மருந்து எடுத்தாங்க. இப்ப ரீசென்ட்டா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்க்காக போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கையில ஸ்டோனே இல்ல. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவங்க மேல அப்ப அவங்க நெறைய பேர சொல்லி அவங்க கூட்டி வந்தாங்க. இந்த மாரி ஸ்டோன் சம்மந்தமா இருக்கட்டும், பைல்ஸ். அதாவது பைல்ஸ் அப்டின்னா, எவ்வளவு துடியா துடிச்சுட்டு வருவாங்க வலி. உட்கார கூட முடியாது. நான் உட்கார சொல்லுவேன், சேர்ல உட்கார முடியாது. 2, 3 நாள்ல அவங்களுக்கு வந்து குணமாயிரும். இந்த மாரிலாம் கடவுள் செய்றாரு. உண்மையிலேயே இது பெரிய இது நான் சொல்றது ஒண்ணும் இல்ல. நான் மனசார நான் சொல்றேன். கடவுள் தான் செய்றாரு. நம்ம வந்து வைத்தியம் பண்றோம். கடவுள் சுகம் குடுக்குறாரு. இந்த மாரி கடவுள் செய்றாரு. அது மாரி இந்த கழுத்து, நரம்பு, எலும்பு தேய்மானம், முதுகு தண்டோட கம்ப்ளைண்ட் அப்டின்னா பல வருஷங்களா பல இடங்கள்ல. ஆமா, நான் இப்ப உங்கள்ட்ட பேட்டி எடுக்க வரையில கூட ஒரு நண்பர் இருந்தாரு தான். அதாவது வெளிநாட்டுல வேலை பார்த்தவரு. இந்த தோள்பட்டை வலிக்கானே வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். நான் நேரடியா பார்த்தனால கேட்கிறேன். அது மாதிரி இந்த தோள்பட்டை வலிகள், இந்த நரம்பு சம்பந்தப்பட்டவைகளுக்கு மசாஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா இருக்கு, இருக்கு, இருக்கு. அதாவது ம். நம்ம வந்து நம்ம குறிப்பா வந்து இந்த வர்ம கலையில உள்ள இல்ல, சிறப்பு நான் என்ன அப்டின்னா கேட்கிறது உங்க வர்ற வைத்தியத்துக்கு வந்து ம். இது போன்ற வைத்தியங்கள்ல இந்த கேரளா மற்ற பகுதிகளில் போனா அந்த அந்த மசாஜ், அந்த எங்கே நரம்பு சுருட்டுகள் இருக்கு, இது போன்ற விஷயங்களை அதை பார்த்து அவங்க அது மூலியமா கையினாலேயே கூட சரி பண்றது, அதுக்கு ஆமா, பிறகு இந்த தைலங்கள் கொடுத்து தேய்க்க சொல்றது, ஆமா. இப்படி மாதிரி வைத்தியங்கள் இருக்கு. அது அதே மெத்தட்ல தான் நீங்களும் பண்றீங்களா? ஆமா, ஆமா. அதான். அதுதான் கேட்கிறேன் நான். அதான், அதான். அதான். அதாவது என்னன்னா, ம். நம்ம வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பெருமைக்காக சொல்ல உள்ளத சொல்றேன். ம். ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்ப நான் வந்து நம்ம அந்த நான் எண்ணெய் போட்டு தடவி கண்டுபிடிக்கிறத வந்து நீங்க போய் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஏறக்குறைய நம்ம என்ன சொல்றோமோ அதான் ஸ்கேன் ரிப்போர்ட்லயுமே அவங்க சொல்லுவாங்க. நான் நான் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன். எந்த ரிப்போர்ட்டையுமே பார்க்காம அவங்கள்ட்ட வந்து தடவி பார்த்து எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்கு, எந்த இடத்துல வலி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ வந்து இதுல 2 விதமான சிகிச்சைகள். அதாவது இந்த வர்ம கலை மூலமும் அந்த உங்களுடைய கையினால மசாஜ் பண்றது, ம். அதுலேருந்து அந்த நோய்களை கண்டுபிடிச்சு அந்த எங்கெங்க அதுக்கான இந்த நரம்பு சுருட்டுகள் மற்ற இதை வந்து சரி பண்றது. ஆமா, மேல் அதிகமா வந்து வெளிப்பூச்சுக்குரிய மருத்துவங்கள், ஆமா, அதாவது தைலங்கள் ஆமா, கொடுத்து அதை ஆமா, சரி ஆமா. பண்றது. ஆமா. தேவையுள்ள மக்கள் வந்து பயன்பெறுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஒரு மருத்துவத்த பல இடங்களுக்கு பார்த்துட்டு இதுக்கு மேல எங்க பார்க்க முடியாது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. நான் கொஞ்சம் நம்பிக்கையோட சொல்றேன். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு எங்க பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னா, அதுக்கு சரியான இடம் நம்ம இடம் தான். ஏன்னா அதிகமான ஃபீஸ் கிடையாது. இது லாப நோக்கம் இல்லாம பண்ணிட்டுருக்கோம். கடவுளுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இதுக்குடைய ஃபீஸே வேற. இதுல வந்து அந்த அளவுக்குலாம் நீங்க எதிர்பார்க்கிறத விட ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாரி அ ஒரு இதுக்கு மேல வந்து முதுகு தண்டுவடமா இருக்கட்டும், கழுத்து நரம்பு எலும்பு தேய்மானமா இருக்கட்டும், மூட்டு தேய்மானமா இருக்கட்டும், ஆப்பரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க தாராளமா நம்ம வருமக்கள வைத்தியசாலைக்கு நீங்க வரலாம். நம்ம வந்து கடவுள வச்சு நம்ம அந்த வைத்தியத்த செய்வோம். கண்டிப்பா கடவுள் சுகம் குடுப்பாரு. சுகம் குடுக்குறாரு. அந்த காலத்துல இருந்தே சித்தர்கள் முனிவர்கள் சொன்னதுதான் இந்த தமிழ் மருத்துவம். ஆமா. அந்த வகையில் இந்த வர்மக்கலையும் ஒரு சிறந்தது. இந்த பகுதி மக்களுக்கு உங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கணும். நம்ம நேரடியா உங்கள பேட்டி காணணும். இந்த பகுதி மக்களுக்கு இது சென்றடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல உங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டோம். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு சிகிச்சை அளித்து நல்லது செய்யுங்க சார். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. வணக்கம்.